ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. இது எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு பச்சரிசி ஒரு சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். அது 2 தடவை கழுவி வாஷ் பண்ணிட்டேன். அதே டம்ளரில் ஒரு பாதி அளவு ஒரு 50 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஒரு வானிலையில் போட்டு நல்லா வறுக்கணும். அது வறுத்துட்டே இருக்கிறப்போ நல்லா வாசனையாக வரும். அந்த வாசனை வர்றப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதை அதையும் ஊற வைக்கணுங்க. அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒட்டுக்காவே ஊற வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறினா நல்லா இருக்கும். அதாவது நல்லா குழஞ்சி வரும் வெண்பொங்கல் சாப்பாடு. அதனால் ஒரு அரை மணி நேரம் முடிஞ்ச வரைக்கும் ஊற வச்சுடுங்க. பாருங்கள், இது இந்த அளவு நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பையும் இந்த அரிசி கூடவே சேர்த்து நான் ஊற வைக்கிறேன். இது அரை மணி நேரம் ஊறட்டும். இதுக்கு நாம் பருப்பு ஒரு மடங்கு சேர்த்து ஊற வைக்கலாம். அதுதான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இது நான் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றணுங்க. இதுக்கு எந்த டம்ளரில் எடுத்தாலும் அதே டம்ளரில் நான் 4.5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். அதாவது 1க்கு 3 தண்ணியோட அளவு பருப்பும் அரிசியும் சேர்த்து 1.5 டம்ளர் ஆகுது. அதனால் அதுக்கு 3 மடங்குன்னா 4.5 மடங்கு 4.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டேங்க. கூடவே வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக கிள்ளி போடுங்க. அது நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பாடு. அதுக்காக கூடவே சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கையில் தேய்ச்சி விட்டு சேர்த்துக்குங்க வாசனைக்காக. இதை நல்லா கலந்து விட்டு உப்பு, கருவேப்பிலை, சீரகம், அரிசி பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா 3 விசில் இல்லை 4 விசில் கூட விடலாங்க. விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு இஞ்சி 1 இன்ச்சு தோலை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேங்க. பச்சை மிளகாவும் 2 பச்சை மிளகா அதுவும் பொடியாக நறுக்கிக்கலாம். கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க. நாம் இஞ்சியை தட்டியும் போடலாம், இந்த பொடியாகவும் நறுக்கி போடலாம். அப்புறம் கூடவே மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சாப்பாடு நல்லா 4 விசில் போய் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குதுன்னு நினைக்கணும். அது 2 தடவை கலந்து விட்டால் பாருங்கள் நல்லா கொலன்னு ஒரே நிமிஷத்தில் கெட்டி ஆகிடும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது இப்போ நாம் தாளிச்சிக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலக்கிறப்போ நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டால் நல்லாயிருக்கும். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கூட வானிலையில் சேர்த்துக்கிறேன். நெய் அதிகமாக விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் வெண்பொங்கலை சேர்த்துக்கலாம். முதல்ல இஞ்சி போட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டு நல்லா இஞ்சி நல்லா செவக்க வறுக்கணும். அதுக்கப்புறமா இந்த சீரகம், மிளகு, முந்திரி இதையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கோல்டு கலரில் வந்ததும் முந்திரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து ஒரு வதக்கி அப்படியே அந்த வெண்பொங்கலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஹோட்டலில் டேஸ்ட்லேயே நமக்கு இது கிடைக்கும். இந்த வெண்பொங்கல் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காகவும் செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் டிஃபன். இந்த டிஃபனு சட்னியோடையும் சாப்பிட்லாம், பருப்பு சாம்பாரோடையும் சாப்பிட்லாம். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு தடவை செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ குலைவாக வந்திருக்கு. Thanks for watching.